மக்களே இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு. 2வது ப்ரோமோல லைவ்ல நடந்த எந்த டாபிக் பத்தி பயங்கரமான சண்டை போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோல பேச போறோம். ஸோ வீடியோவ முழுமையா பார்த்தீங்கன்னா மட்டும் தான் என்ன நடந்தது அப்படின்னு தெரியும். சபரி வந்து அரோரா புடிச்சு பயங்கரமா கத்தி விட்டாங்க. லைவ்ல அது பயங்கர சண்டை. அரோரா முழுக்க முழுக்க கதறி பயங்கரமா அழுதுட்டாங்க. நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சபரி வந்து அந்த இடத்துல கத்துனது வந்து உண்மையாலேயுமே ஒரு பெண்ணா யார் இருந்தாலும் கத்திருவாங்க, யார் இருந்தாலும் அழுதுருவாங்க, யார் இருந்தாலும் பயந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹார்ஸா தான் திட்டுனா. ஆல்ரெடி முதல்ல போயிட்டு இது மாதிரி குடுத்துருங்க குடுத்துருங்கன்னு கொஞ்சம் கெஞ்சிட்டு தான் இருந்தான். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மாதுளம் பழத்த எடுத்துட்டு போய் சபரி சாப்பிடுறதுக்காக வச்சிருப்பான். ஏதோ டைஜஸ்ட் இஷ்யூக்காக டேப்லெட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதுளை எழுதி வச்சிருப்பான். அந்த மாதுளையை எடுத்துக்கொண்டே ஒளிய வச்சது என்னமோ அரோரா தாங்க. அரோரா நீ பண்ணுன வேலைக்கு இந்த திட்டு உனக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் சாப்பிடுறதுக்காக எடுத்து வச்சிருந்த அந்த பொருளை வந்து எடுத்துக்கொண்டே வந்து நம்ம அரோரா ஒளிய வச்சிடுறாங்க. சபரியும் எவ்வளவோ சொல்றாங்க, தயவு செஞ்சு சாப்பாட்டு விஷயத்துல விளையாடாதீங்க. நான் டேப்லெட் போடணும். எனக்கு நெஞ்செரிச்சல் தாங்க முடியல. எனக்கு ஒரு மாதிரி டைஜஸ்ட் இஷ்யூ இருக்கு. ஸோ குடுத்துருங்க, குடுத்துருங்க. இல்ல கடைசிக்கு ஒரு வாழைப்பழமாவது குடுங்க. அந்த வாழைப்பழத்த சாப்பிட்டு நான் மாத்திரை சாப்பிட்டுக்கிறேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா அரோரா வந்து அந்த டைம் எடுத்து குடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம் எடுத்து குடுக்கல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்து குடுத்துட்டா, அந்த வீட்ல வந்து இந்த 2 நாளாவே இந்த ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமான திருட்டு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பிரஜன் பிரின்சிபலா இருக்கிறாரு. பிரஜனோட ஃபேண்ட் எடுத்துட்டு போய் ஒளிய வச்சுடுறாங்க. நம்ம அமித் வந்து இங்கிலீஷ் வாத்தியாரா இருக்கிறாங்க. அமித்தோட அந்த ஷூஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒளிய வச்சுறாங்க. இப்படி ஒவ்வொரு பொருளையும் எடுத்துட்டு போய் வியானாங்கிற ஒரு திருடி அந்த வீட்ல எடுத்து எடுத்து ஒளிய வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல அரோராவும் ஒரு சின்ன திருட்டு சம்பவம் பண்றாங்க. இந்த எல்லா திருட்டுகளும் என் பேர்ல திரும்பிடுச்சுன்னா என்ன பண்றேங்கிற அந்த பயத்துல, ஏன்னா ரம்யா ஜோ, சுபிக்ஷா, கம்ருதீன் நெறைய பேர் இருந்தாங்க. நம்ம திருடி வச்சிருந்த பொருள எடுத்து குடுத்துட்டோம்னா, ஏன்னா சபரி பசி பசின்னு கத்தம்போது அரோரா எடுத்து குடுத்துறலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஆனா எடுத்து குடுத்துட்டா அந்த ஸ்கூல் டாஸ்க்ல நடக்கிற, அந்த வீட்ல நடக்கிற ஒட்டுமொத்த திருட்டுக்கும் நம்ம தான் காரணம் அப்படிங்கிறத சொல்லிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக பயத்துல அரோரா வந்து அப்புறமேல் எடுத்து குடுத்துறலாம் அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருந்த அந்த டைமிங்ல சபரி பயங்கர ஹார்ஸா கத்துறான். அப்ப பார்க்கும்போது என்ன தோணுச்சு, சபரி இவ்வளவு நாளா நல்லவன், கியூட் அப்படி ரொம்ப எல்லாத்தையும் கைடு பண்ணி அரவணைச்சு இருந்த அந்த ரோல் வந்து உண்மையா? இல்ல இன்னைக்கு நீ கத்திட்டு இருந்தல்ல, அடிக்கடி சாப்பாட்டு விஷயத்துல சபரி பயங்கரமா கத்துறத பார்க்க முடியும். உண்மையாலுமே பசின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா நம்ம எல்லாத்துக்குமே கோவம் வரும். இது எதார்த்தம் தான். ஆனா இன்னைக்கு நடந்தது ரொம்ப ஹார்ஷா கத்தும்போது, அரோரா வந்து ரொம்பவே பயந்து கத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து அரோரா நான் தான் எடுத்து வச்சேன். இத நான் வந்து அப்பயே சொல்லியிருப்பேன். ரம்யா, சுபிக்ஷா எல்லாருமே இருந்தாங்க. ஆல்ரெடி இந்த வீட்ல நெறைய திருட்டு வேலைகள் நடந்திருக்கு. அந்த திருட்ட எல்லாமே எடுத்து வைக்கிறது வியானா தான். ஒருவேளை நான் இத வந்து நான் சொல்லிட்டேன்னா, எல்லாருமே நான் தான் திருடுனேன், திருடின்னு என்ன டார்கெட் பண்ணி பயங்கரமா இந்த மாரி பண்ணிருவாங்களோ! அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த மாரி பண்ணேன் சபரி. சாரி. ஆனா நீ நடந்துகிட்ட விதம் எனக்கு ரொம்பவே பயமா இருந்தது. நான் போய் கமருதீன் பின்னாடி கூட ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கூல் ஆயிட்டு வந்து சபரி சரி அழகா வா. நான் என்ன இருந்தாலும் அப்படி கத்தியிருக்க கூடாது. நான் ரொம்பவே கத்திட்டேன். சாரி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. இன்னைக்கு நடந்த அந்த ஒரு டாபிக்க பத்தி தான் 2வது ப்ரோமோவா குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ண மறந்துறீங்க. பிக் பாஸ்ல உங்களுக்கு யார பிடிக்கும், யார பிடிக்காது அப்படிங்கிறத இந்த செகண்ட் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கிறேன். பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல, லைவ் ரிவ்யூல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.